செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நெல்லையப்பர் கோவில் ஆணி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் கொடியேற்றப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து தங்க சப்பரத்தில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் எழுந்தருளி கோவில் உட்பிரகாரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள தங்க கொடி மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சவாத்தியங்கள் இசைக்க திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள் உள்ளிட்ட 26 வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து அலங்கார தீபாவளி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் காலை மாலை இரு வேளைகளும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவிதி விழா நடைபெறும். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் ஆசியாவிலே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் திருத்தேர் உட்பட 5 தேர் நெல்லை ரதவீதிகளில் இருந்து பலமேறாக இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.